வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. கோடை காலம் அப்படின்னும் போது காலை உணவாக கம்பங்கூழ் அடிக்கடி எடுக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்கன்றதை பற்றி நேற்று ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விழிப்புணர்வு தந்தேன். இன்னைக்கு அதே மாதிரி கோடை காலத்தில் எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காலை உணவு என்னன்னு பார்த்தா வெந்தயக்களி. இந்த வெந்தயக்களி கோடை காலத்தில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் குளிர்ச்சி தன்மை தரக்கூடிய முக்கியமான உணவில் வெந்தயக்களி அப்படின்றத ஒன்று. உடல் உஷ்ணத்தை அதிகமாகாமல் பார்த்துக்கும். உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை பார்த்தா வெந்தயக்களியில் அதிகமாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, கோடை காலத்தில் அடிக்கடி ஏற்படக்கூடிய நீர் சத்து குறைபாடு, யூரின் இன்ஃபெக்ஷன், ஒரு சிலருக்கு வேர்க்குரு அதிகமாக வரும் இல்லையா, இது எல்லாத்தையும் இயற்கையாகவே தடுக்கக்கூடிய தன்மை பார்த்தா வெந்தயக்களியில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, கோடை காலம்னு இல்லை, பொதுவாகவே 10 நாட்கள் இல்லை ஒரு 12 நாட்களுக்கு ஒரு தடவையாவது வெந்தயக்களி சாப்பிட்றவங்களுக்கு ஏகப்பட்ட நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண முடியும். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக வளர்கிற பெண் குழந்தைகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய முக்கியமான உணவில் வெந்தயக்களி அப்படின்றதும் ஒன்றா இருக்குது. இப்போ இந்த வெந்தயக்களி எப்படி தயார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவு வெந்தயம் எடுக்கிறீங்கன்னா அதே 1 கப் அளவு சம அளவில் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவு பச்சை அரிசி. நிறைய பேர் வெந்தயமும் பச்சை அரிசி மட்டுமே வைத்து களி செய்வாங்க. நான் இந்த வெந்தய களியில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து சேர்ப்பேன். ஏன்னா வளர்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தா கட்டாயம் எடுக்க வேண்டிய முக்கியமான உணவில் கருப்பு உளுந்து அப்படின்றதும் ஒன்றா இருக்குது. நிறைய பேர் வீட்டில் வெள்ளை உளுந்து பயன்படுத்துவீங்க இல்லையா, வெள்ளை உளுந்துக்கு மாற்றாக கருப்பு உளுந்தை பெண் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தா தவிடு தோல் நீக்கப்படாத அந்த கருப்பு உளுந்து மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இந்த வெந்தயக்களி எப்படி செய்யலான்னு பார்த்தா, 1 கப் அளவு வெந்தயம், 1 கப் அளவு கருப்பு உளுந்து, கூடவே 2 கப் அளவு பச்சரிசி, இது கூடவே 1-2 ஏலக்காய் சேர்த்து இரும்பு கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. தீயாமல் லேசாக வறுத்து எடுத்து சூடு நல்லா ஆற விட்டுருங்க. சூடு ஆறினதும் இதை உங்கள் வீட்டு மிக்சியிலேயே நல்லா அரைத்து மைய பொடி மாதிரி பவுட்ரு ஃபார்முக்கு கொண்டு வந்து வீட்டில் வைத்துக்கோங்க. இப்போ இந்த பவுடர் எப்போல்லாம் வேணுமோ அப்போ பயன்படுத்திக்கலாம். 1-2 டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா இதை தண்ணியில் நல்லா கரைத்துட்டு இது கூடவே நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நாட்டு சர்க்கரையோட கம்பேர் பண்ணும்போது வெல்லம் அடிக்கடி சாப்பிட்ற பெண் குழந்தைகளுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறையாது. ஏன்னா இதில் இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது. நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று உங்கள் ஆப்ஷன் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கரைத்துட்டு இதை ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் கூடவே 1-2 டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கிண்டி களி ஃபார்முக்கு கொண்டு வரணும். களி மாதிரி சமைத்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கட்டாயம் 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது இந்த வெந்தய களியை சாப்பிட கொடுங்க. பொதுவாகவே கோடை காலத்தில் நம்ம எல்லாருமே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு இதை எடுக்கிறதால பார்த்திங்கன்னா அடிக்கடி காலை உணவாக உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும், ஒரு சிலருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படும் இல்லையா, இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் வெந்தயக்களியில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக வெந்தயக்களி அடிக்கடி சாப்பிடக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்க முடியும். மாதவிடாய் நேரத்தில் அளவுக்கு அதிகமான இடுப்பு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு, உடல் அசதியெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களும் இந்த வெந்தயக்களி அடிக்கடி சாப்பிட்றதால பார்த்தா தாய்ப்பால் சுரப்பை இயற்கையாகவே அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த வெந்தயக்களியில் அதிகமாகவே இருக்குது. இதோட மட்டும் இல்லை, பொதுவாகவே இதயம் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கக்கூடிய தன்மையும் வெந்தயக்களியில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக இந்த வெந்தயக்களியை தொடர்ச்சி அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஏன்னா இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. நார் சத்து அப்படின்றது நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து பராமரிக்கும். அஜீரணம் மலச்சிக்கல்லாம் வராமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, நம்ம கட் ஹெல்த்தியை பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா வெந்தயக்களியில் அதிகமாக இருக்குது. ஃபைபர் அப்படின்ற நார் சத்து மட்டும் கிடையாது, புரோட்டீன் அப்படின்ற புரத ஊட்டச்சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம மசில்ஸ் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுலேயும் வளர்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இதை சாப்பிட கொடுக்கும்போது பார்த்தா தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று. உடலுக்கு தேவையான அந்த ஒரு ஆற்றல் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா புரத ஊட்டச்சத்தில் அதிகமாக இருக்குது. இதனால் வெந்தயக்களி கோடை காலத்தில் எல்லாருமே அடிக்கடி எடுக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடாக இருந்தால் வெந்தயக்களி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி சாப்பிட கொடுக்கறதையும் கண்டிப்பாக ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். 2வதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் 3வதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன்
டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துகிட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.